கொரோனா மேல எல்லாரும் பெரும் அச்சத்தில் இருந்தப்பவே அதுக்கான பிபி கூட அணிஞ்சுக்கிட்டு கொரோனா வாழ்வுக்குள்ள போனவன் தான் இந்த ஸ்டாலின். இதுவரை யாருக்கும் சொல்லாத இப்ப சொல்றேன். இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ள போக போறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லலை. கலெக்டர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஏ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. யார்கிட்டையும் சொல்லலை. இப்படி சொல்லாமல் போன காரணத்தில் என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம். மக்களை காக்க எந்த அளவுக்கு துணிச்சலாக செல்லக்கூடியவன். அதுக்கெல்லாம் பயந்து நான் அரசியல் தலைவராக இல்லை. பழனிசாமியோட கீழ்த்தரமான பேச்சை கேட்ட பிறகு என்னுடைய வருத்தமெல்லாம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர்னு எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தலைவர்களோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கேன்னு நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன். அதிமுக பொதுச் செயலாளரான பிறகு பழனிசாமி ஜெயிச்சதே இல்லை. அவர் பொதுச் செயலாளரான பிறகு எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? திமுக தலைவரான பிறகு உங்களோட ஆதரவால நான் தோத்ததே இல்லை. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிற அடிமை பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான தண்டனை இந்த தேர்தலில் கொடுக்கணும். உண்மையில் நடக்கிற தேர்தல் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். கலைஞரின் மகனா கேட்கிறேன், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் லட்சுமணன் அவர்களுக்கும், திருக்கோயில் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் பொன் கௌதம ஸ்ரீகாமணி அவர்களுக்கும், செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும், விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் அன்னி சிவா அவர்களுக்கும், வானூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் கௌதம் திராவிடமணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இவங்க எல்லாம் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதே போல மயிலம் சட்டமன்ற தொகுதியில் நமது தோழமை கட்சியான தேமுதிகவினுடைய வெல்லும் வேட்பாளர் நினைவில் வாழக்கூடிய கேப்டன் அவர்களுடைய அன்பை பெற்ற எல் வெங்கடேசன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் நீங்கள் ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் நமது தோழமை இயக்கமான விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த எழுச்சி தமிழர் கலைஞரின் மேஜர் ஜெனரல் என்று திருமாவளவனுடைய அன்பை பெற்ற வெள்ளி வேட்பாளர் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்தில் நீங்கள் பொன்னான வாக்கு அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமா அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில சாதனையால் சிறக்கக்கூடிய தமிழ்நாடு, தலைநிமிர்ந்த தமிழ்நாடு உருவாகும். அதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டாலின் கேரண்டி தமிழ்நாடு மேலும் வளர்ந்திட, திராவிட மாடல் ஆட்சி திறந்திட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை ஆதரவு கேட்டு வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.